ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து மசாலா செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து 2 பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 அரிஞ்சு போட்டுக்கலாம். அதனால் வணக்கிட்டு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு 4-5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 3-4 போட்டுக்கலாம், கீரி போட்டுக்கலாம். இப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அந்த உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் விட்டுருக்கலாம், ரொம்ப வாட்டர் விட தேவையில்லை. இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்கோசரம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் விட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் கரைச்சி ஊற்றுறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலை மாவு கரைச்சி ஊற்றி அதை கொதிச்சு விட்டோம்னா அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரியோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நோயான கேசரி செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கப் வந்து ரவைக்கு வந்து 1.5 கப் வந்து சர்க்கரை, முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம், கேசரி பவுடர் ஒரு 100 கிராம் வந்து நெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முந்திரி திராட்சை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பொன்னிறமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்ட பிறகு நம்ம திராட்சை வந்து போட்டுக்கிறோம். திராட்சை வறுத்தெடுத்தப்போ அதே நெய்யிலே வந்து ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்லேயே வந்து அடுப்பை வச்சு இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். ஏன்னா ரவையோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக வறுத்தா போதும். பார்த்திங்கன்னா ரவை வறுத்தாச்சு. ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 கப் ரவை எடுத்தனால 3 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி வந்து கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் ரவையை வந்து ஆட் பண்ணணும். ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிளறணும், ஏன்னா கட்டி இல்லாமல் கிண்டிடணும். ரவை வந்த பிறகு தான் நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் இலகிக்கும் சுகர் ஆட் பண்ணும்போது கேசரி வந்து இலகிரும். சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி போனது கேசரி வந்து ரெடி ஆயிரும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் கேசரி வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், இது ஃப்ளேவருக்காக. ப்ளஸ் வறுத்த முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு கேசரி வந்து ரெடி ஆயிரும். சுவையான கேசரி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து மாவு பிசைய போகிறேன். இதில் வந்து பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா பூரி வந்து செஞ்ச பிறகு அது வந்து அமுங்கி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் போட்டு என்ன கிளறிக்கலாம். மாவு பசஞ்சு ஊற வைக்க தேவையில்லை, உடனே போட்டுக்கலாம். பேனில் வந்து ஆயில் விட்டு அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மாவு எடுத்து அதை வந்து சப்பாத்தி கல்லில் வந்து தேய்ச்சிருக்கேன். இதில் வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கனால அவங்க குட்டி குட்டியாக வந்து பூரி செஞ்சு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தோட மூடி வந்து எடுத்துக்கலாம். ஒரு டிம்பாஸ் மூடி, ஏதோ ஒரு மூடி எடுத்துக்கலாம், ஈவனாக எடுத்துக்கலாம். அதை வந்து அழகாக வந்து ரவுண்டாக இது பண்ணிக்கலாம், ஷேப் வரும். இப்போ அதை எடுத்துகிட்டு அன்இவனாக இருக்க பீசஸ்லாம் வந்து எடுத்துடலாம். மறுபடியும் இது தேய்ச்சி போட்டுக்கலாம். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குட்டியான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைஃபை வச்சு ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி இதை வந்து குட்டீஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். வெண்டைக்காய் வந்து இது கட் பண்ணி அதில் வந்து பஜ்ஜி மிக்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கணும். வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி.
ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா முலாம்பழம் ஜூஸ் போடலாம், அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழத்தில் இருக்க தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் அதில் இருக்க விதையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் இது கூட வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 அச்சு வெல்லத்தை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அந்த தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து இந்தமாதிரி செஞ்சு தரலாம். இப்போ வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே குடிக்கலாம். சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கலாம். முலாம்பழம் ஜூஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.